வணக்கம் நண்பர்களே. இத்தனை வருஷ காலமாக இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, அந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு, அதாவது மதிய உணவு திட்டம் வந்து ஐயா காமராஜர் ஐயா கொண்டு வந்தது. கிங் மேக்கர் எங்கள் ஐயா கொண்டு வந்தது. கல்வி தந்தை கடவுள் அவர் கொண்டு வந்தது தான் அந்த உணவு திட்டம். பள்ளிக்கூடம் படிப்பு, மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னா அது வந்து அதுக்கு முழு காரணமும் வந்து எங்கள் ஐயா காமராஜர் ஐயா. அதை வந்து காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம். ஆனால் அதையே வந்து இப்போ இருக்கிற சிஎம் அவர் எப்படி அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதுதாங்க மனசு. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், அதுதாங்க மனசு. ஏன்னா நம்ம படித்து நம்ம மக்கள் இத்தனை அமெரிக்கா, லண்டன், அங்கே இங்கன்னு படிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது ஐயா காமராஜர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா. ஆனால் அந்த பேரை இன்னைக்கு ஐயாவோட பேரை வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பேரை வந்து இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்கிறப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் பயங்கர மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஆமாம், பயங்கர மகிழ்ச்சி உண்மையாலுமே. இத்தனை வருஷ காலமாக வந்து எத்தனையோ பேர் ஆண்டாங்க, ஆனால் ஐயா பேரை வந்து இந்த அளவுக்கு யோசிக்கலை யாருமே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிஎம் வந்து யோசிச்சிருக்காரு பாருங்க. அதுதாங்க மனசு. அந்த மனசை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மக்களுக்காக செய்ய வந்திருக்கிறவர் இப்போ இருக்கிற சிஎம். அது வந்து இது ஒரு உதாரணம். இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முட்டு கொடுக்குறாங்களே இந்த திருச்செந்தூர், தூத்துக்குடி மக்கள். நானும் தூத்துக்குடிக்காரன் தான், இல்லை நான் சொல்லலை. இது நாள் வரைக்கும் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து எத்தனையோ சொத்து சேர்த்துருக்காரு. இந்த உடங்குடி பக்கம், மிஞ்சனபுரம் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் சொத்து தான். புறம்பக்கிடம் ஃபுல்லாக அவருக்கு தான். ஆனால் ஐயா பேரை இது வரைக்கும் எங்கனையாச்சும் யோசிச்சிருப்பாங்களா பாருங்கள். ஐயாவோட பிறந்தநாள் அவங்க கொண்டாடி இருப்பாங்களா? முதல்ல கொண்டாடி இருக்க மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தேவை சொத்து, பணம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிஎம் எப்படி ஒரு ஐயா பேரை எவ்வளோக்குள்ள ஒரு பெருமைப்படுத்தியிருக்காருன்னா, இது வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் மட்டும் பெருமை இல்லைங்க, நாடு முழுக்க எல்லா நாட்டிலையும் இது வந்து ஒரு பெருமையாக இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டங்கிறது வந்து நாடு முழுக்க கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அதனால் நான் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அந்த அளவுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையாலுமே. ஐயா பேரை வந்து அறிவித்தது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது.